ஹாய் ஹலோ மக்களே. நம்ம கஸ்டமர்ஸ் ஒவ்வொரு கேள்விகளும் கேட்க தான் நமக்குமே அந்த நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிடவும் முடியுது. ஸோ அந்த விதத்தில் நான் லாஸ்ட்டு வீடியோ போட்டிருந்தேன், முருங்கை எனக்கு ஏன் வளரலை அப்படின்னு ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. ஒருத்தவங்க மாசி பச்சிலையை பற்றி கேட்டிருந்தாங்க. மாசி பச்சிலைக்கும் கற்பூர துளசிக்கும் வித்தியாசம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த தடவை என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த நாகதாளிக்கும் 60ஆம் பச்சை செடியும் இது ரெண்டும் ஒன்றா இல்லை வேறையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆமாங்க, நாகதாளி அப்படிங்கிறது நம்ம ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இது பேர் நாகதாளி. ஒரு சில பேருக்கு இது 60ஆம் பச்சை தான் தெரிஞ்சிருக்கும். ரெண்டுக்குமே இதே ஒரே ஆள் தான். இவங்க தான் நாகதாளி, இவங்க தான் 60ஆம் பச்சை. இவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்குது. ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ஒரு நர்சரியில் இந்த செடியை கேட்டிருந்தேன். வித்தியாசமாக இருந்தது அப்படின்னு அவங்கக்கிட்ட பார்த்தப்போ அவங்க சொன்னாங்க, ஏதோ அதுக்கு பேர் ஏதோ சொன்னாங்க. அது சின்ன பிள்ளைங்களுக்கு நிழல் பட்டுச்சுன்னா இதை அரைச்சி உச்சியில் வச்சுருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அன்றைக்கி நான் அதுதான் அப்படி ஒரு வித்தியாசமாக அந்த விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு கிளியராக தெரியல. நம்ம எங்கள் ஊரில் என்னென்னா, சின்ன பிள்ளைக்கு நிழல் கிடச்சிச்சு அப்படின்னா உச்சி பிள்ளைக்கு குளிஞ்சிருமா. அப்போ அந்த டைம் பிள்ளைக்கு சின்னி இலையை அரைச்சி பற்று வச்சுட்டிங்கன்னா அது சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அன்னைக்கு அந்த நர்சரியில் இதோட பயன்பாட்டு இந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இதில் பார்த்திங்கன்னா சின்னதாக மஞ்சள் நிறத்தில் ஒரு பூ பூக்கும். சரியா? ஸோ இதுதான் நாகதாளி, இதுதான் 60ஆம் பச்சை. இதுக்கு வேறையும் பெயர்கள் இருக்குது. டவுட்டு கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். பை.